வணக்கம். சித்தக்க உணவை மருந்து உணவு. இன்றைக்கி க்ரீன் டீ, அதாவது இப்போ தற்போது எல்லாருனாலையும் யூஸ் பண்ணுற க்ரீன் டீ அப்படிங்கிறது தேயிலையை அதை நிறம் மாறாமல் காய வைத்து பச்சை கலராகவே இருந்து அதை தேயிலை டீ அப்படின்னு போட்டு குடிக்கிறாங்க. ஆக்சுவலி க்ரீன் டீ அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் ஆரம்பத்துலேருந்து குடிச்சிட்டு வந்த ஒரு சில ஹெர்பல்ஸ், அதாவது மூலிகைகள், கீரைகள், நம்ம அன்றாடம் சாப்பிட்ற கீரைகளை வைத்து அந்த மூலிகைகளில் உள்ள பூ, மரப்பட்டை, அதுக்கப்புறம் அதில் உள்ள தண்டு, வேர்கள் இதெல்லாம் போட்டு செய்த தேநீர், குடிநீர் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம முன்னோர்கள் குடிச்சிட்டு வந்தாங்க. அதை இப்போ க்ரீன் டீ அப்படிங்கிற முறையில் பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம அந்த காலத்துலேருந்து நம்மளும் முன்னோர்களும் நிறையவே தேநீர் குடிச்சிட்டு தான் வந்துருந்தோம். ஆனால் அந்த தேநீர் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. வெயில் காலத்தில் காலையில் ஏந்திரிச்சோன்னா ஒரு பானம் குடித்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நீராகாரமாக தான் இருக்கும். அதுதான் நம்ம எல்லா புக்ஸ்லேயுமே இருக்குது. முன்னோர்கள் சொல்லுதை ரெக்கார்டே இருக்குது, நீராகாரம் குடித்தது. இதே குளிர்காலத்தில் அவங்க சூடான பானம் கண்டிப்பாக குடித்தாங்க. அந்த பானங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பொதுவாக எல்லாரும் முன்னோர்கள் குடித்தது கரிசலாங்கண்ணி கீரையில் உள்ள அந்த தண்டோடு சேர்த்து கீரையை எல்லாமே உலர்த்திட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு கருப்பட்டி போட்டு சேர்த்து, இல்லைனா பனங்கற்கரோட சேர்த்து தான் குடித்தாங்க. இதுதான் க்ரீன் டீ அப்படிங்கிறது பார்க்கப்பட்டது. இந்த கரிசலாங்கண்ணி டீ டெய்லி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அது நல்லா நம்ம உடம்புக்கு தேவையான, அதுவும் லிவர் ஃபங்க்ஷனுக்கு முக்கியமானது. அடுத்தது இந்த கரிசலாங்கண்ணி கீரை கண்ணு பார்வை நல்லா தெளிவடை செய்யும், உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து நிறையவே கொடுக்கும். இந்த கரிசலாங்கண்ணி கீரை நம்ம எல்லா மூலிகையுமே நிழலில் உலர்த்திட்டு பொடி செய்து வைத்துட்டு அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில், அதுவும் கருப்பட்டியை முதல்ல போட்டு அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதுவும் சிறிது போட்டு கொதிக்க வச்சு வடிகட்ட அதை சூடாக பானமாக நம்ம குடித்தா மட்டும்னா இது க்ரீன் டீயாக பார்க்கப்படுது. இதே லிவர் நமக்கு உடம்புல ஏதாவது நோய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை, டயாபெட்டிஸ் உள்ளவங்க ஆவாரம் பூ டீ குடிக்கலாம். அதே மாதிரி லிவர் ஃபங்க்ஷன் பிரச்சனை இருக்குது, அதில் அது அதிகமாக திறன்பட செயல்பட வைக்கணும் அப்படின்னா மூக்கிரட்டை மூலிகை அந்த கீரை தண்டு இதை உலர்த்தி பொடி செய்து வச்சுக்கிட்டு மூக்கிரட்டை டீ குடிக்கலாம். அதுக்கப்புறம் தூதுவளை, அடிக்கடி சளி பிடிக்குது அப்படிங்கிறவங்க தூதுவளை டீ குடிக்கலாம். அடுத்தது வல்லாரைக்கீரை, குழந்தைகளுக்கு வல்லாரைக்கீரையையும் நிறைய உலர்த்திட்டு அதை பொடி செய்து வச்சுக்கிட்டு வல்லாரைக்கீரை பனங்கற்கட்டோட கருப்பட்டியோட சேர்ந்து குடிக்கலாம். இது டயாபெட்டிஸ் உள்ளவங்களாம் எனக்கு பனங்கற்கட்டு கருப்பட்டி இல்லாமையே இந்த மாதிரி ஹெர்பல்ஸை எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டு அவங்க ஏலக்காய் சேர்த்தோ இல்லைனா கிராம்பு சேர்த்தோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான பொருட்கள், இல்லைனா சுக்கு சேர்த்தோ, இல்லை ஒரு நாளைக்கு மல்லியை நல்லா வறுத்துட்டு, தனியான்னு சொல்கிற மல்லியை நல்லா வறுத்துட்டு அதை பொடி செய்து வைத்து அதோட இது சேர்த்து குடித்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டும் அவங்களுக்கு பிடிச்சி போகும். இப்போ குடிக்கிற நம்ம தேநீர் க்ரீன் டீங்கிறது தேயிலையால் செய்யப்படுற டீ. இந்த தேயிலை நமக்கு உடம்புக்கு நல்லதா கெட்டதாங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக அது தேவையில்லைங்கிறது தான் முக்கியமானது. இப்போ எல்லாருமே பொதுவாக குடிக்கிற தேநீர் அதோட பாலும் சுகரும் சேர்ந்தது. பாலும் சுகரும் தேயிலையோட சேரும் போது தேயிலையோட இருக்கிற சிறு சிறு நன்மைகள் கூட நமக்கு உடம்புல சேர்றது கிடையாது. பாலும் சீனியும் அது கொடுக்குற ஃப்ளேவர், அது கொடுக்குற சுவையால் மட்டும்தான் தேநீர் குடிச்சிட்டு வரோம். இந்த தேநீர் குடித்தாதான் தலைவலி போகும், உடம்பு வலி ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படின்னா கிடையாது. நம்ம முன்னோர்கள் குடித்த இந்த மூக்குரட்டையாக இருந்தாலும் சரி, ஆவாரம் பூ டீயாக இருந்தாலும் சரி, கரிசலாங்கண்ணி, பொதுவாக எல்லாருமே குடித்தது கரிசலாங்கண்ணி டீயாக இருந்தாலும் சரி, இது உடம்புல உள்ள நம்ம உள்ளுறுப்புகளுக்கு நண்பனாகவும் இருக்கும், உள்ளுறுப்புகளை திறன்பட செயல்பட வைக்கிறதாகவும் இருக்கும், உடலுக்கு நன்மை கொடுக்குறதாகவும் இருக்கும், நமக்கு உற்சாக தரக்கூடிய பானமாகவும் அமையும். இதே நம்ம பெரியவங்க இதை குடிச்சிட்டே வந்தோம்னா இதை பார்த்து இருக்கிற நம்ம பிள்ளைகள், ஏன்னா குழந்தைகள் வளரும் போதே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அறிமுகப்படுத்திகிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு இந்த தேநீர் குடிக்கிற பழக்கமோ இல்லை காஃபி குடிக்கிற பழக்கமோ அவங்களுக்கு வராது. இதை ரெண்டுத்தையும் தவிர்த்துட்டு, ஏன்னா முக்கியமாக நம்ம உணவுகள் பார்த்து சமைச்சு கொடுக்கும்போது இது எல்லாமே இந்த டீயும் சரி காஃபியும் சரி பொதுவான எல்லா விஷயமும் இது அடிபட்டு போகுது. உடம்புக்கு தேவையானதா சத்தானதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு பானமும் மாற்றி அதுவும் ஒரு நாளைக்கு சாப்பாடு நேரம் தள்ளி போகுது, வேலை பலுவால் சாப்பிட்ற நேரம் தள்ளி போகுது அப்படின்னாலே ஜஸ்ட்டு ஒரு உற்சாகத்துக்காகவும் அந்த டயர்ட்னஸ் போக்குறதுக்காகவும் இந்த பானங்கள் அடிக்கடி குடிக்கப்படுது. அதனால தான் இந்த பேவரேஜஸ், இந்த பானங்களை தவிர்த்துட்டு மூலிகை டீக்கு, உண்மையான க்ரீன் டீக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு உடலுக்கும் நல்லது, நம்ம எப்போதும் ஆரோக்கியமாக வாழலாம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.